ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்கள் எதிர்பார்ப்புகள் குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அவர் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மாதிரி பெண்களுக்கான உரிமை தொகை 2500 அதை அலோகேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது போக கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுக்குறேன்னாங்க, 6 ஃப்ரீ கேஸ் சிலிண்டர்ஸ் கொடுக்குறேன்னாங்க, அதுவும் கொடுத்தாங்களா நல்லாயிருக்கும். இது போக பெண்களோட எஜுகேஷனுக்காகவும் பெண்களோட சேஃப்டிக்காகவும் இன்னும் நிதி ஒதுக்குனா நல்லாயிருக்கும். விவசாய கடன்களை முழுமையாக ரத்து பண்ணணும். இங்கே விவசாயிகள் நிறைய போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு விவசாய கடனை முதல்ல ரத்து பண்ணணும். ரொம்ப கடன் நல்லா இருக்காங்க. நீர் இங்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதுக்கான முழுமையான நடவடிக்கை எடுக்கணும். பட்ஜெட் தாக்குறதுல பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எங்களுக்கு வெளியூர்லேருந்து தான் பூ வர்றது, எல்லாமே பெங்களூர், திருவண்ணாமலை அங்கேருந்து வெளியூர்லேருந்து தான் பூ வர்றது. பெட்ரோல் டீசல் விலையால் அந்த பூ பார்சலுக்குள்ள லக்கேஜுக்குள்ள விலையெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால் வெளியிலேருந்து வர்ற பூவுக்கு கொஞ்சம் பெட்ரோல் டீசல் விலை, அடுத்து இந்த தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் மக்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே விஜய் ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு பெண்களுக்கு 2500 தரேன்னு சொல்லியிருந்த வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இப்போ 5ஆம் தேதி இந்த பட்ஜெட் தாக்கல்ல எங்களுக்கு 2500 கொடுப்பாங்க பெண்களுக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த விலைவாசியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா எங்களுக்கு நல்லதா இருக்கும். இளைஞர் மத்தியில் என்னன்னா விளையாட்டுத்துறைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா சரியா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாக இளைஞர் மத்தியிலே இருக்கு. இதுலேருந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணும்னா விளையாட்டுத்துறை ஒரு அவசியமாக இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் சாதிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. அதனால் விளையாட்டுத்துறைக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்தா சரியாக இருக்குன்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக தண்ணி வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி மெயினாக பார்க்குறாங்க. இப்போ பெரும் பிரச்சனையாக போகிறது அதுதான். அதுக்கான பட்ஜெட் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். 2 பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கு, பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை முன்னெடுத்து பண்ணி அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கணும். நம்ம முதலமைச்சர் விஜய் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.